பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். நேற்று இந்த நேரம்லாம் நல்ல உறக்கம். சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே படுத்துருவேன். இப்போ மணி 1 காலை வேளை உங்களை செய்திகளை பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு படுக்கலாம் தான் போனேன். நேற்றும் நான் செய்தி எடுக்கணும், மிஸ் ஆகி போச்சு. ஒரு பக்கம் பலவீனங்கள் இருந்தாலும் என்னை பலப்படுத்தும் கிறிஸ்தனால் எல்லாம் செய்ய பலம் உண்டு. அப்படி தான் எப்போவுமே விசுவாசித்து என் வாழ்க்கை நடந்து கொள்வேன். இந்த பருவகால செய்திகளை நான் டிவியில் மூலிமா செய்திகள் மூலியமாக ஒரு மருத்துவர் பார்த்தேன். அப்படியே இன்னும் வாலிப பிள்ளைகள் எல்லாம் வழியில் நடக்கிற விஷயத்த நான் கொஞ்சம் வெளியே ரவுண்டிங்கில் இருக்கும்போது, ஊழியத்தின் பாதைகளை போய் கொண்டிருக்கும் போது சில வாலிப பிள்ளைகள் எப்படிலாம் அகப்பட்டு கொள்கிறார்கள் என்று சொல்லி, ஏன்னா ஒரு காலத்தில் வாலிப பிள்ளைகள் என்று சொன்னாலும் ஒரு பருவகால ஒரு ஆண் பிள்ளையை தான் சொல்லுவாங்க. இப்போ ஆண் பிள்ளைகள் கிடையாதுங்க. 99% பார்க்குற போது பெண் பிள்ளைகள் தான் நிறைய இடங்களில் அகப்பட்டு கொண்டு அது மற்றவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மனக்கசந்து அழுது கொண்டிருப்பார்கள். எப்பவுமே பிள்ளைகளுக்கு கொடுத்து சுவிசேஷம் நான் அறிவிக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால், நான் ஆரம்ப ஸ்டேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு சபை, புதிய சிஎம் சபை, அவருடைய தலைமை சபை ஒரு காலத்தில் அவங்களுடைய ஒரே இடத்துல ஊழியம் பண்ணிட்டு கொண்டு இருந்தாங்க. சென்னையில் அவர் இருந்தார். கடைசி கால் சிஎம் சபைன்னு ஒரு சபை, அது தண்டாரப்பட்டிக்கு அந்த பகுதியில் இருந்தது. இது வேசார்பாடி பகுதியில் புதிய சிஎம் சர்ச்சின்னு சொல்லி, அந்த சர்ச்சில் அருமையான ஐயா, போதகர் ஐயாவுடைய அவருடைய மனைவி, அவங்களுடைய விசுவாசிகள் கூட ஒரு சிலருங்களாம் என்னோட நல்லா பகிர்ந்து கொள்வாங்க. அதாவது நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. இந்த 66 புத்தகத்தை வேதத்தில் உள்ள பல காரியத்தை தப்பாக கூட சில நேரத்தில் படிப்பேன். ஏன்னா எனக்கு படிப்பறிவு கிடையாது, 2ஆம் கிளாஸ் தான். அப்போது அதெல்லாம் கேள்வியை நான் கேட்கும் போது கொஞ்சம் கூட சோர்வு அடையாமல் பதில் சொல்லுவாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த தாயாரை. இன்றைக்கும் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஒரு முறை நான் வழியில் பார்த்து அவங்களை கேட்டேன் எப்படி இருக்கும். ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டேன், விசாரித்தேன். அவங்க மகன் கடந்த மாதத்துக்கு திருமணம் நடந்தது. நான் போக முடியல என் பலவீனத்துக்காக. ஆனால் அவங்கள நான் மறக்க மாட்டேன். 26 ஆண்டுகளாக இன்றைக்கி நான் ஊழியக்காரன் கிராமங்களில் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு அவங்களும் அவங்களுடைய பங்கும் இல்லையா அதிகமாக இருக்கும். ஏன்னால் நான் சுவிசேஷம் தெரியாத காலத்திலையும் எப்படி பிரசங்கிக்கிறது கூட தெரியாது. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல்ல நான் பிரசங்கிக்க விடும்போது சென்னையில் அவர் மூலியமா இருந்த வீடு சந்திப்பின் கூட்டத்துக்காக வர முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது சென்னை வேசார்பாடியிலேயே ரயில்வே ஸ்டேஷன் ஓரமாக அது உள்ளே போக முடியாது. அப்படி கடுமையாக பேசக்கூடிய ஜனங்கள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தைரியப்படுத்தி அனுப்பினவரும் அந்த போதகர் தான். புதிய சிஎம் சர்ச்சியுடைய போதகர் டேவிட் ஐயாவை ரொம்ப பிடிக்கும். நீ கடவுளை உனக்கு என்ன வெளிப்படுறதோ அது பேசணும் போது, அப்போது எரேமியா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்தை தான் 8ஆம் வசனத்திலேருந்து பிரசங்கித்தேன், பயப்படாத பேசும்படி. இன்றைக்கி 26 ஆண்டுகளாக சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறோம்னா, அப்படி ஒரு செய்தி எனக்கு அந்த அளவுக்கு கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம். எனக்கு அது புரியாது, அது புரிகிற அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி என்னன்னா, அந்த அவங்களுடைய சிறிய மகள் இன்றைக்கி பெரிய மகளாக இருப்பாங்க. ஏன்னா மகனுக்கு திருமணம் ஆச்சுன்னும் போது அந்த மகளும், நான் கடைசியாக ஸ்டான்லி மருத்துவமனையில் அவங்க பலவீனம் இருக்கும்போது அந்த குழந்தைய நான் தூக்கி நிற்பேன். அப்படி தான் எனக்கு எல்லா குழந்தைங்களையும் இன்ன வரைக்கும் பெரிய மகளாக மாறி போகும்போது பருவகால பிள்ளைகளாக அடைந்திருக்கிற பிள்ளைகளை கூட அந்த குழந்தை தினமாக தான் யோசிப்பேன். இப்போ சமயத்தில் டி நகர் பகுதியிலேருந்து என் அன்பு சகோதரி உடைய மகளை கொடுத்து பேசும்போது குழந்தை எப்படி இருக்குதுன்னு தான் கேட்பேனே தவிர உங்கள் மகன் எப்படி இருக்காங்கன்னு கேட்க மாட்டேன். அதுதான் வரும். திருநூறு பகுதியாக இருந்தாலும் அப்படி தான் பேசுவேன். அப்போ ஆவடி பகுதினாலும் அப்படி தான் பேசுவேன். இப்படி போகிற இடங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய இடத்துல பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்கிற அத்தனை பிள்ளைகள் இடத்துலையும், ஏன்னா அவங்க பிறக்கிற காலத்தில் இந்த கையில் தூக்கின காலங்கள் அதிகம். அதனால் இன்னும் எந்த அளவுக்கு வளர்ந்துருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ சமயத்தில் கூட
சென்னையில் இருக்கிற வேசார்பாடியில் இருக்க பியூலா கிறிஸ்து சபையினுடைய ஐயாவுடைய பேத்தி. உங்களுக்கு திருமணம் ஆயிட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு தம்பி இருக்கிறார், திருவள்ளூரில் இருக்கிறாரு. அவர் பிஸ்வதெரபியாக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு மகளை பார்க்க சொன்னாங்க. நான் இந்த போதகருடைய பேத்தி இருக்கிறாங்க, அவங்கள சந்திக்கலாம் அப்படின்ட்டு போனேன். ஆல்ரெடி அவங்களுக்கு திருமணமே முடிஞ்சிருக்கேன். என் பக்கத்தில் நிற்கிது அந்த பாப்பா, எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் ஒத்து பார்த்து பேரும் அந்த குழந்தை தான் இருக்குது. அப்புறம் அவங்க தாயார் சொன்னாங்க, ஐயா 1 வருஷம் ஆச்சு என் மகளுக்கு திருமணம் ஆகி. இப்படி தான். அப்போ என்னடானா, என்னுடைய ஊழியத்தில் பார்த்த பார்வைகளோடு தான் இருப்பேனே தவிர அடுத்த கேட்டகரிக்கு போக மாட்டேன். அப்படி இருந்தாலும் தொடர்ந்து 2-3 மாதமாக இந்த வாலிப பிள்ளைகளை கொடுத்து செய்திகள் எடுத்துக்கொண்டிருக்க காரணம், இந்த தேசத்தில் நடக்கிற காரியத்தை செல்போன் மூலியமாகவோ இல்லை டிவி மூலியமாகவோ இல்லை உலகத்தில் நடக்கிற காரியத்தின் பேப்பர் மூலியமாக அதை போடப்படும் போது இந்த பிள்ளைகள் எல்லாம் அனுப்புக்கு வந்துடும். இப்படியெல்லாம் இந்த பிள்ளைகள், இப்போ இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்களா, அந்த காலத்தில் அந்த சிறு பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நானே தனக்குள்ளே நினைக்கப்படும் போது, அப்போது வாலிபர்கள் எப்படி இருப்பாங்க, அந்த வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு போகும்போது 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 12 போது, உன் இளமையை கொடுத்து ஒருவர் அசட்டை பண்ணாதபடி நடந்து கொள்ளு என்று ஒரு செய்தி. ரொம்ப நல்லா இருக்கும் அது. அப்போது பேச்சிலையும் முன்மாதிரியாக இருக்க சொல்லி அங்கே சொல்லுகிற வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கும். அது படிக்கிறேன் பாருங்கள். நான் 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தை நான் படிக்கிறேன், அதை கேளுங்க. ரொம்ப 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 சேஃபாக இருக்கும். அந்த வார்த்தையை படிக்கப்படும் போது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், உன் இளமை குறித்து ஒருவரும் உன்னை அசட்ட பண்ணாதபடி வார்த்தையிலும் நடுக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசம் உள்ளவராக கற்பிலும் விசுவாசம் உள்ளவராக இரு என்றார். அங்கே அழகாக சொல்கிறாங்க பாருங்க. இந்த வார்த்தை 2வது வார்த்தை பாருங்க, உன் இளமை குறித்து ஒருவரும் உன்னை அசட்ட பண்ணாதபடி. இன்றைக்கி அசட்ட பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, பருவகால பிள்ளைகளால் வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது எத்தனை தாயார் இன்னும் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. சில பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுப்பதை கேட்கும் போது அந்த பிள்ளைகள் அசட்டத்தனமாக நடந்து கொள்வாங்க. இன்னைக்கு கூட ஒரு செய்தி, என் மகன் என்கிட்ட பேசி கொண்டிருக்கிறவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட் நடந்த ஒரு விஷயம். ஒரு 9th படித்த பெண்ணு ஒரு டிகிரி முடிச்ச பெண்ணுக்கிட்ட செல்ஃபோன் கேட்குது. அவங்க இல்லைன்றாங்க, ஆனால் கேட்டுக்கொண்டே இருக்குது. ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, 9th படிக்குதுன்னா என்ன வயசு இருக்கும் கொஞ்சம் பாருங்கள். ஒரு 14 வயசு தான் இருக்கும், அவ்வளோதான். 14-15 வயசு தான் இருக்கும். சின்ன பெண்ணுன்னு கொடுக்கும்போது நிறைய ஃபோன் வச்சுருக்கிறான். அப்போ அதை கொடுத்து அவங்க சொல்லப்படும் போது நம்ம வருத்தப்பட்டேன். ஒரு காலத்தில் பார்த்தோன்னா இந்த வயது உள்ள பிள்ளைகளை பார்ப்பதே கஷ்டம். ஏன்னா அவங்க பெற்றோர்களோ மற்றவர்களோ அந்த பிள்ளைகளை ஸ்கூல் வரைக்கும் இட்டுன்னு போகிற வரைக்கும் இந்த காலங்கள் கடந்து போய் இன்றைக்கி சிறு பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே பேசும்போது எனக்கு ஒரு பின்னாடி நோக்கி வரக்கூடாது, என்னை ஆராய்ச்சி பார்க்கக்கூடாது, என்னை குறித்து யோசிக்கக்கூடாது, என்னை நீ குற்றவாளி மாரி பார்க்குற அப்படின்னு சொல்லி நிறைய பெண் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மத்தியில் பேசுகிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்து பிள்ளைகளாக இருக்கலாம். இன்றைக்கி ஏன் இத்தனை பிள்ளைகளை கொடுத்து ஏன் செய்தி எடுக்க மாட்டேன்னு சொன்னால், இத்தனை பிள்ளைகளும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு குழந்தை பிள்ளைகள் தான், என்னுடைய குழந்தைகள் தான் எல்லாமே. இன்றைக்கி பருவம் அடைந்து டிகிரியை ஒருத்தர் காலேஜுக்கு போயின்னு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் அவங்களுடைய பார்வையில் எனக்கு தெரியாது. நான் தூக்கணும் பாருங்கள் அந்த குழந்தையா இருக்குமே. சொன்ன இல்லையா, புதிய சிஎம் சர்ச்சினுடைய மகள் ஸ்டான்லி மருத்துவமனையில் பலவீனப்படும் போது அந்த பிள்ளைய இந்த கையில் தூக்கி அந்த மருத்துவமனையில் போனதெல்லாம் ஞாபகம் இருக்கிறது தவிர, இன்றைக்கி அது பருவகாலம் அடைஞ்சு காலேஜ் முடிச்சு வீட்டில் இருக்கிறதுன்னு கேட்டால் நீ எதில் நிற்க வச்சா கூட தெரியாது. என்னுடைய சிந்தனைகள் அதுதான். அப்போது இப்படி பிள்ளைகளை நம்ம பார்த்து வளரப்பட்டது 18 வருஷத்துக்கு முன்னாடி பிள்ளைகளெல்லாம் பார்த்து இப்படி இருக்கப்பட்டு இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ இப்படி இருக்கிறார்களே, ஏன் அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கான்னு நினைக்கும்படியாக தோன்றுது. அதனால் எப்பவும் வாலிப பிள்ளைகளை கொடுத்து ரொம்ப செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். வாலிபன் எதனால் சுத்திகரிப்பான், தன் வசனத்தால் சுத்திகரிப்பான் என்று சங்கீத புத்தகத்தில் 119ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தின்படியாக 10ஆம் வசனத்தின்படியாக அதை தெளிவுபடுத்தும். அப்போது வசனத்தின்படியாக சுத்திகரிக்கணும் போது உன் இளமையை கொடுத்து ஒரு அசட்டை பண்ணாத இருக்க நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நடுக்கையில் எப்படி இருக்கணும், நடுக்கையிலும் படுக்கையிலும் பேசிலும் அப்படி முன்மாதிரியாக இருந்தால் தான் நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க முடியும். பார்க்குற அன்பு தாயாராக இருக்கலாம், இல்லை எனக்கு மகள் கிடையாதுங்க, உங்கள் மகனுக்காக கூட நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. எனக்கு தேசம் அப்படி போச்சு. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். 2017ஆம் ஆண்டில்
இந்த கிராமத்துக்கு மழை இல்லை, ஆடு மாடுலாம் தண்ணி குடிக்கலன்னு மன்றாட்டி கடவுளிடத்தில் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது ஒரு வார காலத்துக்கு பிற்பாடு பலத்த மழை பெஞ்சுது. அப்போது எல்லாம் ஆடு மாடு தண்ணி குடிச்சதை கண்டு தேவனுக்கு நன்றி சொன்னேன். நான் மனுஷனை கேட்கலங்க, மனுஷனை படைக்க முன்பே ஆடு மாடுகளை தேவன் நிறைய மிருகத்தை உண்டாக்கினார். அப்போ அவர்கிட்ட கேட்குற ஆண்டவர், நீ உண்டாக்குனீர, நீ உண்டாக்கப்பட்ட அத்தனை மிருக ஜீவத்துக்கு தாகத்துக்கு தள்ளாடுது எப்படின்னு கேட்கும்போது நல்ல பலத்த மழை பெஞ்சுது. இன்றைக்கி அதை நான் சாட்சியாக பகிர்ந்து கொள்ளுவேன். அதனால் இதை பெரிய லெவலில் போயிட்டு இது ஒரு சாட்சியாக பகிர்ந்து கொள்ளுவேன்னு யாரிடத்தில் நெருங்கி போக மாட்டேன். அப்போ அந்த வாலிப பிள்ளைகளை எங்கேயோ விழுந்து போக பழகி கர்த்தரிடத்தில் மட்டும் வேண்டிக் கொள்ளுவேன். ஒரு மிருக ஜீவனங்கள், ஒரு அன்பு நேசிக்கின்ற ஒரு மிருக ஜீவனங்களை ஒரு தாக்கத்துக்கு தடுமாறும் போது நான் கர்த்தரிடத்தில் கேட்டது கர்த்தர் உடனடியாக செய்தார். இந்த 2024ஆம் ஆண்டில் கூட அதை தான் கடவுளிடத்தில் கேட்குறேன். ஆண்டவரே, நிறைய வாலிப மகளுங்க, வாலிப சகோதரிகள் நிறைய பாதிப்பில் விழுந்து போயிருக்கிறாங்க. அவங்களை எழுப்பக்கூடிய வழிகளை எனக்கு தெரியாது. ஒரு காலத்தில் டிவியை எதுக்கு இத்தனை பெரிய டிவி என்று பேசப்படும் போது இதுவும் நல்லதுதானே, இந்த உலகத்தில் நடக்கிற அநேக காரியத்தை எப்படி பார்ப்பது இந்த டிவி மூலிமா. அதை இன்னைக்கு செல்போன் என்ற காரணத்தில் பல பிள்ளைகள் விழுந்துக்காது. ஆணாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கும், வாலிப சகோதரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி நீர் வைத்தீர் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலக சிற்றின்பத்திலிருந்து பிள்ளைகளை இழுக்க முடியும். ஏன்னா எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் சொல்லுவாங்க, நல்லா இருக்கும். அது 3:22 வாசிக்கும் போது, சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கடை நான் குணமாக்குவேன். அப்போ எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கப்பட்ட வார்த்தையை படிக்கப்படும் போது, அந்த எரேமியாவில் வாசிக்கிற வசனம் 10:22 வாசிக்கும் போது, அப்போது அந்த பருவ காலத்தில் வரக்கூடியது எதனால பெரிய ஒரு பாதிப்பு வரும். அந்த வசனம் கூட கடைசியாக வச்சு நான் முடிச்சிடுறேன், மணி ஆகி போச்சு. அப்போ அந்த வார்த்தையை படிக்கும் போது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு கேட்டால், படிக்கிறேன் பாருங்கள். எரேமியா புத்தகத்தில் 11:22 இதோ இது நிமித்தமாக உங்களை விசாரிப்பேன். அழகாக சொல்கிறார் பாருங்கள். எதை நிமித்தமாக இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிறது நிமித்தமாக உங்களை விசாரிப்பேன். இள வயதில் உள்ளவர்களே பட்டயத்தில் சாவார்களாம், அவர்களுடைய குமாரனும் அவருடைய குமாரடிகளும் பஞ்சத்தில் சாவார்களாம். ஒன்று பட்டயத்தில் இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் அப்படி தான் நம்ம வாழ்ந்து போகிறாங்க. என் மகள் இப்படி இருந்தாங்க, நல்லா தான் படித்து கொண்டிருந்தா, நல்லா தான் வாழ்ந்து கொண்டிருந்தா, நல்லா தான் வேலை செய்து கொண்டிருந்தா, இப்படி ஒரு சூழ்நிலை மாட்டி என் பிள்ளை மரித்து போனான், என் மகன் மரித்து போனான். எத்தனையோ செய்தி மூலிமா கதறி அழுகிற அந்த சத்தங்கள் என் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அந்த செய்தி பார்க்குற நீர் அதற்காக முழங்கால் போட்டு ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண் பிள்ளையாக பெண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிங்க. கர்த்தர் எல்லா சிறையிருப்பும் மாற்றி அமைப்பார். இன்றைக்கி நம்ம நினைப்போம் அரசாங்கத்து மேலே குற்றச்சாட்டுவோம். நல்லா பாருங்கள், இன்றைக்கி நான் சமயத்தில் ஒரு இடத்துக்கு நான் ஜெபிக்க கடந்து போகும்போது அந்த மருத்துவமனைக்குள்ளே ஒரு போலீஸ் அதிகாரி வந்திருந்தாருங்க. அந்த ஐயா சொல்கிறாரு, ஐயா இந்தமாரி பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் இந்த மருத்துவமனையில் இருக்கிற காரணமே இந்த பிள்ளைகள் இப்படி இருங்கன்னு என்று பெற்றோர்கள் சொல்வதை கேட்காமல் எதையாவது சாப்பிட்டு மருத்துவமனையில் விழுந்து கிடக்குதுங்க. எத்தனை பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்க பார்த்தோன்னா 9th தான் படிச்சிருக்குது, 10th தான் படிச்சிருக்குது, +1 தான் படிச்சிருக்கு. இந்த மாதத்துக்குள்ளே இத்தனை பிள்ளைகள் இந்த மருந்து சாப்பிட்டு வருங்க. பெற்றவங்க சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படிந்து போக மாட்டேங்குதுங்க. இந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன ஆலோசனை கொடுக்கணும் தெரிலன்றாரு. பாருங்க, ஒரு மருத்துவருக்கு படிச்சுட்டு ஒரு டாக்டர் ஒரு பக்கம் அந்த பிள்ளைகளுக்காக போராடி கொண்டிருக்க, இன்னொருத்தர் பார்த்தோன்னா ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் அதட்டி அவங்கள கண்டு பயப்படுவாங்க. அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி இவங்களை மனம் திரும்பி கொண்டு வரணும் என்று தெரியாது இருக்கேன். ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற முதலமைச்சர் என்ன நினைப்பாருங்க, மனம் கடிதம் தான் படுவார். இந்த வாலிப பிள்ளைகள்லாம் இப்படி விழுந்து போகிற காரணங்கள் என்னன்னு சொல்லி வருத்தப்படுவார். அந்த வருத்தத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவார் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபித்து பாருங்கள். பிள்ளைகளும், ஆண் பிள்ளைகளும், பெண் பிள்ளைகளும் இனி வர காலத்தில் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார் என்று விசுவாசித்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து முடிப்பார். இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.